எபிசோட் 8. மாலை 5 மணி. ஜனனி ஆத்தோரத்தில் அமர்ந்து தண்ணியில் காலை போட்டுவிட்டு ரொம்ப சோகமாக ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள். ஹே ஜனனி, இங்கே தான் இருக்கியா? உன்னை நான் ஃபுல் இடத்துல தேடிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்று கேட்டுக்கொண்டே ஆர் யூ ஓகே என்று அர்ஜுன் கேட்டான். ஜனனி எதுவும் பேசாமல் அர்ஜுனை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தான். அர்ஜுனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனாலும் அவளை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திவிட்டு, இப்போ சொல்லு, என்னாச்சு என்று கேட்க, அவள் கையில் ஒரு டிஜிட்டல் வாட்ச் எடுத்து அர்ஜுனின் கையில் கொடுத்தாள். அதை பார்த்த உடனேயே அர்ஜுனின் முகமும் மாறியது. ஆகையால் அவனும் சோகமானான். அவன் மறுபடியும் ஜனனியை கட்டிப்பிடித்து சமாதானம் கூற 2 பேரும் வீட்டிற்கு சென்றார்கள். மறுபுறம் சந்தோஷ் கார்டனில் தன் காலை பிடித்து அழுது கொண்டிருந்தான். அப்போது அந்த வீட்டில் வேலை செய்யும் இன்னொரு பெண் காயத்ரி, அவளுக்கு ஒரு 25 வயது இருக்கும். அவளுக்கு திருமணமாகி 2 வருடங்களாயின. இரட்டை பிறவியாக 2 பெண் குழந்தைகளும் இருக்கின்றன. பெண் குழந்தை பிறந்ததினாலேயே அவளின் கணவர் அவளை விட்டு செல்ல இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்க, தேவகி அம்மாவின் வீட்டில் வேலை செய்ய அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாள். அவளுக்கு சந்தோஷ் என்றால் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் 2 பேருமே ஒரு அக்கா தம்பி போல் ரொம்ப சந்தோஷமாக பழகி கொண்டு வந்தார்கள். சந்தோஷுக்கு எப்போதுமே அவள் சப்போர்ட் செய்வாள், எப்போதுமே கூட நிற்பாள். சந்தோஷ் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவள் ஓடிக்கிட்டு வர, அவன் என்ன ஆனது என்று கேட்டாள். அதற்கு அவன் காலை போட்டு கதறி கொண்டிருந்தான். அப்போது அவள் மெதுவாக அவன் காலில் போட்டிருந்த அந்த கம்பியை கழட்டி பார்க்க, அவன் கால் நன்றாக வீங்கி இருந்தது. இதை பார்த்தவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆகையால் அவள் ஓடி போய் சுடு தண்ணி எடுத்து வந்து அவன் காலில் ஒத்தடை செய்தாள். அவன் வலி தாங்கிக் கொள்ள முடியாமல் கத்தி கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தான். அந்த நேரம் தேவாவும் காலேஜிலிருந்து வீட்டிற்கு வர, அப்போது இந்த காட்சியை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சியானது, கஷ்டமானது. உடனடியாக அவனை பார்த்து, டேய் என்னடா ஆச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டுருக்க, விழுந்துட்டியா என்று அவன் கேட்க, அவனால் பேச முடியவில்லை. காயத்ரி நடந்தவற்றை அனைத்தையும் கூற அவன் மனமுடைந்து போனான். உடனடியாக அவன் தன் ஃபேமிலி டாக்டரான டாக்டர் விக்ரமை வர சொன்னான். மறுபுறம் சந்தோஷின் அம்மா சிலையாய் அமர்ந்திருந்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. அதை பார்த்த சந்தோஷின் அப்பா பழனி, சத்யா என்ன ஆச்சு என்று கேட்க, அவள் அவரை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். சத்யா அழாத, நீ அழுதா மறுபடியும் உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதில் அழுகிறதுக்கு என்ன இருக்குது? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இறந்து போயிட்டதான் நினச்ச நம்ம பையன் உயிரோடு இருக்கான். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கவலைப்படாத, அவன் கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்துடுவான். அவன் நம்ம பையமா, அவன் எங்கே போயிடுவான் என்று பழனி கேட்டார். மறுபுறம் சந்தோஷுக்கு ரொம்ப கால் வலி இருந்ததால் அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. ஆகையால் தேவா அவனை தூக்கி கொண்டு தன் ரூமில் படுக்க வைத்தான். டாக்டர் விக்ரமும் வர சந்தோஷை சோதித்து அவன் காலை நன்றாக சோதித்து விட்டார். அவனுக்கு தேவையான மருந்துகள் அனைத்தையும் கொடுத்து அவனை அப்படியே படுக்க வைத்தார். டாக்டர் விக்ரம் அவர்களை பார்த்து, சந்தோஷ் ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கால் நல்லா வீங்கி இருக்கு, அது சரியாகிறது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. நான் பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கேன், கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன். கூடவே பெயின் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த பெயின் கில்லரை கொடுங்க. அவன் கொஞ்சம் நல்லாவே தூங்கட்டும், பத்திரமா பார்த்துக்கோங்க என்று கூறிக்கொண்டே அவர் அங்கிருந்து செல்ல, தேவா அவனை பார்த்து கொண்டே ஒரு பெட்ஷீட்டை எடுத்து போர்த்து விட்டான். அதே நேரம் தேவகி மற்றும் ராஜசேகர் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது டாக்டர் வந்து, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் இப்போ ரொம்ப நார்மலாகவே இருக்கார், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அண்ட் அவரை டென்ஷன் ஆக்காமல் ஏதாவது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் எதுவும் சொல்லாதீங்க. அவர் டென்ஷன் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது.
அவனுக்கு மறுபடியும் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக ரொம்ப அதிகமாச்சுன்னா உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க என்று டாக்டர் கூறிவிட்டு சென்றார். தேவகி மற்றும் ராஜசேகர் ரொம்ப பயந்து போயிருந்தார்கள். உடனடியாக ஐசி ரூமுக்குள் சென்று தன் மகனை பார்க்க சென்றார்கள். ஆனால் அவன் என்னமோ டூருக்கு வந்தது போல் பெட்டில் கால் மேல் கால் போட்டு ஜாலியாக கிரேப்ஸ் சாப்பிட்டு கொண்டிருந்தான். மறுபுறம் ஜனனி கொடுத்த டிஜிட்டல் வாட்சை பார்த்த அர்ஜுனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த வாட்சை சந்தோஷ் முதலாக அவனுக்கு கிடைத்த யூடியூப் சேலரியில் வாங்கியது. இந்த வாட்சை வாங்கும்போது அவன் முகத்தில் இருந்த சந்தோஷமும் எவ்வளவு அவன் பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கினான் என்ற ஒரு விஷயமும் இவர்களால் மறக்க முடியவில்லை. அவனின் ரொம்ப நாள் ஆசையை முதலாக யூடியூபில் இருந்து சேலரி கிடைத்த உடனேயே வாங்கினான். எப்போதும் இந்த வாட்சை அவன் ஸ்பெஷல் இல்லை லக்கி என்று கூறிதான் அழைப்பான். ஜனனிக்கு வலி தாங்க முடியாமல் அர்ஜுனை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தாள். இவ்வளோ நேரம் அமைதியாக நின்று கொண்டிருந்த அர்ஜுன் ஜனனி கட்டி பிடித்த உடனேயே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியான ஃபீல் வந்தது. மறுபுறம் விஸ்வாவை பார்த்த தேவகி சிரித்து கொண்டே, அட பாவி, நாங்கள் உயிர் போகிற அளவுக்கு பயந்து ஓடி வந்தோம். நீ என்னென்னா இங்கே ஜாலியாக கிரேப் சாப்பிட்டுக்கிட்டு ஜூஸ் சாப்பிட்டு ஏதோ ஹோட்டலில் தங்கியிருக்க மாதிரி இருக்க. இது ஹோட்டலா இல்லை ஹாஸ்பிட்டலாடா என்று கிண்டலாக கேட்டாள். என்னம்மா நீங்கள் எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பிஞ்சு கையில் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? ஒரு பச்சை குழந்தை இப்படியெல்லாம் கொடுமைப்படலாமா என்று அவன் கேட்க அவர்கள் சிரித்தார்கள். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, என்ன பண்ணுறதுனே தெரில, அதான் உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ண வச்சுட்டேன் என்று கூறிக்கொண்டே சிரிக்க இதை கேட்டு எல்லோருமே சிரித்தார்கள். ராஜசேகர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே அவர் தேவாவை தேடிக்கொண்டே அவன் அறைக்கு சென்றபோது அங்கே சந்தோஷ் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்த உடனேயே ரொம்ப கோபமாக அவனை இரக்கமின்றி மிதித்து எழுப்பினார். உடனே அவன் எழுந்து அவரை பார்க்க, உன்னை நான் இங்கே வேலைக்கு வச்சிருக்கேனா இல்லை சொகுசப்படுத்து தூங்க வச்சிருக்கேனா? மனசில் என்ன ராஜான்னு நினைப்பா? உனக்கு தான் ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கேல, அங்கே போய் தூங்க வேண்டியது தானே. எதுக்கு என் பையன் ரூமில் வந்து படுத்திருக்க? போய் சுட சுட காஃபி கொண்டு வா என்று கூறினார். மிஸ்டர் ராஜசேகர், மரியாதையாக பேசுங்க, இல்லை யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. அவன் ஒன்றும் உன்னோட அடிமை கிடையாது, அவனும் மனுஷன்தான். அவனுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் படுக்க வச்சேன். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிங்கன்னா கோவம் வரும் எனக்கு. அவனும் இந்த வீட்டில் ஒருத்தன் தான், மைண்டில் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது நான் பார்த்தேன், உன்னோட பையனை நான் இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று ஒரு குரல் கேட்டது. உடனடியாக ராஜசேகர் மற்றும் சந்தோஷ் திரும்பி பார்த்தார்கள். 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றார்கள். மீண்டும் சந்திப்போம்.